ஹலோ எவ்ரி ஒன். ஒரு 1300 சதுரடியில் 3 பிஹெச்கே ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ். அதில் 3 பெட்ரூம், ஹால், கிச்சன், அட்டாச் பாத்ரூம், ஒரு சின்ன போர்ட்டிக்கோ, அவுட் சைட் ஸ்டேர்கேஸ் எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது ஒரே கிளைண்ட்டுக்கு ரெண்டாவது பிளான். இதுக்கு மொதல் பிளான் 42க்கு 33 இதே ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணியிருந்தோம். பட் கிளைண்ட்டு செகண்ட் ஒப்பீனியன் தேவைங்கிறனால இந்த பிளானை பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற 42-33 ஃபுல் வீடியோவும் நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். இல்லை மேலே கார்ட்லேயும் அதோட லிங்க் கொடுக்குறோம். ரெண்டு பிளானில் உங்கள் வீடாக இருந்தால் எதை சூஸ் பண்ணுவீங்கிறத கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் இன்ஜினியர் சிவா, பொறியாளன் ஆப்லேருந்து. பொறியாளன் ஆப்ங்கிறது ப்ளே ஸ்டோரில் 4.5 ஸ்டார் ரேட்டிங் வச்சுருக்க ஒரே ஒரு தமிழ் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் ஹவுசிங் கம்யூனிட்டி ஆப். உங்கள் வீட்டுக்கும் 2D ஃப்ளோர் பிளான்ஸ் வேணும், அது 24 மணி நேரத்தில் வேணும், நிறைய ஆப்ஷன்ஸோடு வேணும் அப்படின்னா இன்றைக்கே எங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நாளைக்கே உங்கள் வீட்டுக்கான ஃப்ளோர் பிளான் வாங்கிக்கோங்க. எங்கள் ஆப்போட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறோம், அதுக்கும் கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீட்டோட அவுட்டர் டு அவுட்டர் டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 35க்கு 39 பார்த்தீங்கன்னா 1365 சதுரடி வரும். எக்ஸாக்டாக இதே ஸ்கொயர் ஃபீட்டில் தான் நம்ம பழைய பிளானும் போட்டு கொடுத்துருந்தோம். ஸோ இது செகண்ட் ஆப்ஷன். ஸோ நம்ம டில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வழக்கம் போல் எல்லா ரூமுக்கு வைக்கிற மாதிரி அவுட்டர் டு அவுட்டர் வால் திக்னஸ் 9 இன்ச் வச்சிடலாம். தேவையில்லாத போர்ஷன்ஸ் ட்ரிம் பண்ணிடலாம். இவங்க அவுட்டர் ஸ்டேர் கேஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அவுட்டர் ஸ்டேர் கேஸ் ஹாலுக்கான ஏரியா ப்ரொவிஷன்ஸ் ஒதுக்கலாம். ஸோ ஒதுக்கியாச்சு. 6 ஃபீட் வர மாதிரி நம்ம ஸ்டேர் கேஸ் பிளான் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு டாக் லெக்குடா. ஸோ ஒரு போர்ட்டிகோ ப்ரொவிஷன்ஸ்க்காக பண்ணிக்கலாம். ஸோ போர்ட்டிகோக்கு ஒதுக்கியாச்சு, ஸ்டேர் கேஸ்க்கு ஒதுக்கியாச்சு. இப்போ ஒரு மாஸ்டர் பெட்ரூம் சவுத் வெஸ்ட் கார்னரில் ஃபஸ்ட்டு பெட்ரூம் நம்ம ஒதுக்குவோம். ஸோ ஒரு சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு 10 அடி 16 அடி நீளத்துக்கு ஒரு பெட்ரூம் ஒதுக்கியாச்சு. கிச்சன் அண்ட் டைனிங் நம்ம வழக்கம் போல் அதுதான் ஃபஸ்ட்டு பண்ணுவோம். ஸோ கிச்சன் அண்ட் டைனிங்க்கு ஸ்பேஸ் ஒதுக்கிடலாம். ஸோ ஒரு 10க்கு 16 அந்த ரேஞ்ச் வர்ற மாதிரி கிச்சன் அண்ட் டைனிங் லென்த்து இருக்குது. ஸோ ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம்ங்கிறனால நார்த் வெஸ்ட் கார்னரில் ஒரு பெட்ரூமும் நார்த் ஈஸ்ட் ஒரு கார்னர்லும் போடலாம். நார்த் வெஸ்ட் கார்னர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர கெஸ்ட் தங்குறது நல்லது. நார்த் ஈஸ்ட் கார்னர் பார்த்தீங்கன்னா வீட்டில் படிக்கிற பசங்க இருக்கிறது நல்லது. அது ஒரு ஸ்டடி ரூமாகவும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் ட்ராயிங் ரூம் என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இருக்கிறதுல சின்ன பசங்க இருக்கிறது அந்த மூலையில் நல்லாயிருக்கும், நல்லா படிப்பு வரும். ஸோ நார்த் ஈஸ்ட்லேயும் ஒன்று, நார்த் வெஸ்ட்லேயும் ஒன்று. ஸோ நார்த் ஈஸ்ட்லேயும் வெஸ்ட்லேயும் ஒதுக்கினது போக இப்போ வந்து நம்ம இந்த பெட்ரூம்ஸ்க்கு அட்டாச் பாத்ரூம் ஒதுக்கலாம். 20 அடி இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் டைனிங்க்கு 16 அடி, கிச்சன் அண்ட் டைனிங்க்கு 15 16 அடி ஒதுக்குனது போக 4 அடி இதுக்கு ஒதுக்கலாம். ஒரு டீசெண்டான ஹால் ஒதுக்குனது போக இப்போ நம்ம சென்டரில் ஒரு அட்டாச் பாத்ரூம் போட்டுக்குவோம். நார்த் ஈஸ்ட் கார்னர் பெட்ரூமுக்கு அங்கேருந்து ஒரு அட்டாச்சாக கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு 3 பிஹெச்கே ஹவுஸுங்கிறப்ப மெயினாக அதே மாதிரி வென்டிலேஷனும் பார்க்கணும். ஒவ்வொரு சைட்லேயும் உங்களுக்கு எல்லா சைடும் ஓப்பன் ஏரியா இருக்கனால பிரச்சனை இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ரூம்ஸ் ஒதுக்கியாச்சு. நம்ம ரூம்ஸோட டைமென்ஷன்ஸ் எடுத்து பார்த்துடலாம். எல்லா ரூமுக்கும் கரெக்டாக வாஸ்துபடி இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு சின்ன போர்ட்டிக்கோ, அவங்க கார் பார்க்கிங் தனியாக வச்சுக்குவாங்க. ஸோ இது பைக் பார்க்கிங்காக கேட்டிருக்கனால வச்சாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ரூம்ஸ் வந்துருச்சு. ஸோ ஒவ்வொரு ரூமுக்கும் அதோட டெக்ஸ்ட் வச்சுட்டு டைமென்ஷன்ஸ் பார்த்துடலாம் வாங்க. ஹாலோட சைஸ் 11க்கு 16. பெட்ரூம் 1ஓட சைஸ் பார்த்திங்கன்னா 16.5க்கு 10. அடுத்தது நம்ம பார்க்குறது அட்டாச் பாத்ரூம். அதோட அட்டாச் பாத்ரூம் 10க்கு 4. கிச்சன் அண்ட் டைனிங் ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 10க்கு 15 லென்த்தியானதாக இருக்கும். ஸோ அவங்க கிச்சன் மட்டும் யூஸ் பண்ணலாம், டைனிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை பெட்ரூம் 2ஓட சைஸ் பார்த்தீங்கன்னா 10.5க்கு 16. அதுக்கு கொடுத்துருக்க அட்டாச் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 5.25. ஸோ அது கொஞ்சம் பெரிய பாத்ரூமாக இருக்கும் அந்த ரூம்ஸ்க்கு. பெட்ரூம் 3ஓட சைஸ் பார்த்தீங்கன்னா 10.5க்கு 16 சம்திங் வந்துடுது. ஸோ அதோட அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 10.5க்கு 4.25. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோட சைஸ் தான். போர்ட்டிகோட பார்த்தீங்கன்னா 11.5க்கு 10. நான் சொன்ன மாதிரி இதில் பைக் பார்க் பண்ணிக்கலாம் டீசெண்டாக. அவ்வளோதான். எல்லா டைமென்ஷன்ஸும் வச்சாது. எல்லாத்தையுமே டபுள் செக் பண்ணிவிட்டு அதோட பிளேஸில் வச்சுட்டா இந்த பிளான் ஆல்மோஸ்ட் ஓவர். ஸோ எல்லா டைமென்ஷன்ஸும் டபுள் செக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேர் கேஸும் வரைஞ்சிடலாம். 6 ஃபீட் ஒய்டு ஸ்டேர் கேஸ் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்குது டாக் லெக்குடு. ஒரு ஃப்ளைட்டில் 3 அடி இருக்கும். ஸோ 3 + 3 6 ஆச்சு. ஸோ அதோட பிளேஸ்மெண்ட் பண்ணிடலாம் நம்ம. ஓகே. தேவையில்லாத போர்ஷன்ஸ்லாம் ட்ரிம் பண்ணிடலாம். எப்பயுமே ஒரு டபுள் செக் பண்ணியாச்சு. ஹால், பெட்ரூம் எல்லாத்தையுமே பிளேஸ்மெண்ட் பண்ணிடலாம். இது வந்து இந்த கிளைண்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா இல்லையாங்கிறது இன்னும் நமக்கு ரிசல்ட் வரல. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். இதே உங்கள் வீடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பிளானையும் பாருங்கள். இதே ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம முன்னாடி போட்டிருக்க பிளானும் கார்டுலேயும் கொடுத்துருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம்.
ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பாருங்கள். இதே உங்கள் வீடாக இருக்குது, நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்கன்னா, இந்த பிளான் உங்களுக்கு ஓகேவா இருக்குமா? அதுக்கு முன்னாடியே கொடுத்தது. ரெண்டுமே 1365 சதுரடி, ரெண்டுமே 3 பிஹெச்கே. எது நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கும் இதே மாதிரி 2D ஃப்ளோர் பிளான்ஸ் வேணும், அது 24 மணி நேரத்தில் வேணும், நிறைய ஆப்ஷன்ஸோடு வேணும்னா, இன்றைக்கே எங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நாளைக்கே உங்கள் வீட்டுக்கான ஃப்ளோர் பிளான் வாங்கிக்கோங்க. சீயிங் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க் யூ.